நீங்க கொடுக்க வேண்டிய கடனுக்கு எல்லாம் சரியா போச்சு. மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. பள்ளி 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 ஐயா, நாங்கெல்லாம் பணத்தை பறி கொடுத்தவங்க ஐயா. ஏமாத்துறவங்களை விட்டுட்டு எங்களை பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்களே, இதான் நம்ம ஊர் சட்டமா? சார், கமிஷனர் வர்றாரு. ஐயா, ஐயா, கமிஷனர் ஐயா, நீங்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஐயா. நீங்க தான் ஐயா மறுபடியும் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் ஐயா. வெளிநாட்டுக்கு போனீங்க, காடுகள் எல்லாம் விட்டுட்டு மொத்தமா பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிட்டோமே ஐயா. First release them. சார், பணம்லாம் போச்சு சார். எங்களெல்லாம் ஏமாத்திட்டாங்க சார். முதல்ல அழுவ நிறுத்துங்க. எவனோ ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை வாங்கி தரான் சொல்லுங்க நம்பி அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம இப்படி பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? இப்ப என்ன பிரயோஜனம்? நீங்க தொலைச்சது பணத்தை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைய, உங்க சந்தோஷத்தை. உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி பணத்தை தொலைச்சிட்டு எத்தனையோ பேர் பாம்பேலயும் மெட்ராஸ்லயும் ஊருக்கு போக முடியாம பரதேசியா தெரிஞ்சுட்டு இருக்கா தெரியுமா? எத்தனை பேப்பர் படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்க, எல்லாத்துலயும் சொல்றாங்கல்ல இப்படி ஏமாத்தினா அப்படி ஏமாத்தினா, அவன் ஏமாத்தினா இவன் ஏமாத்தினான். இவ்வளவு தெரிஞ்சிருந்து பணத்தை கொடுத்து ஏமாறீங்கன்னா ஏன் பேராசை? பணம் 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 பணம். ஒரு பக்கம் என்னடா வெளிநாட்டுல போனா நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு கண்டவங்க எல்லாம் பணம் கொடுத்து ஏமாறது. இன்னொரு பக்கம் என்னடா கண்ட சீட் கம்பெனில வட்டி பணம் நிறைய கிடைக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்து ஏமாறது. அதுக்கப்புறம் குய்ய முடியும் அழுவுறது. ஏன் ஏழைங்கன்னா ஏமாறணும்னு தலையெழுத்தா? ரொம்ப படிச்சவங்க தான் நம்ம நாட்டை மறந்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறாங்க. ஏறு பிடிச்சி இந்த நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிங்க நீங்களும் என் ஃபாரின் முகத்துல போய் பாழ போறீங்க. ஏன் என்ன நம்ம நாட்டுல இங்க வாழறவங்க மனுஷன் எல்லாரும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, உலகத்திலேயே இந்தியன்ஸ் மூலம் தான் வேல்யூ ஜாஸ்தி. எவனோ ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்களே 1 லட்சம் ரூபாய், அதை வச்சு இங்க தொழில் பண்ண இங்க நீ முதலாளி. தன்னம்பிக்கை இருக்கிறவனுக்கு முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. தன் கையை நம்பி உழைச்சவன் வாழ்க்கையில தாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பணத்தை தொலைச்ச பாதிப்புல மீதிக்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஊருக்கு போய் உழைச்சு முன்னேறத பாருங்க. உங்க பணத்தை ஏமாத்தணும்னு உடனே பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். பிடிச்ச உடனே உங்க அட்ரஸ் சரி தகவல் வரும். போங்க, தைரியமா போங்க. பணம் கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க. தூரம் தொலைவில் இருக்கும். ஊருக்கு போறோம், போற வழியில மண்டையை போட்டுறணும். அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் புடத்தையாவது வீட்டுல கொண்டு சேர்த்துருக்கப்பா. நீங்க ஊருக்கு போலையா பிரதர்? நான் ஊருக்கு போகணும்னா என் காத்தால கொல்லி வைக்கத்தான் போகணும். உங்களமா நான் ஊருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஊர்ல இருக்க என் குடும்பத்தை வரவழைச்சு எல்லாரும் இங்கே தற்கொலை பண்ணிக்கோ. என்ன வைராகியமா வாழணும்னு ஆசைப்படுற என் மனைவிக்கும், வாழ்க்கை வரும்னு காத்துட்டு இருக்க என் தங்கச்சிகளுக்கும்
இந்த ஏமாற்றம் தாங்கிக்க முடியாது. துபாய்க்கு போகலன்னு தெரிஞ்சாலும் திரும்ப நம்ம ஊருக்கு போனாலும் நம்ம குடும்பத்தை நாம இழந்துருவோம். போகாம இருந்தாலும் கொஞ்ச நாள் உண்மை தெரிஞ்சு இழக்கத்தானே போறோம். ஏமாந்த படம் திரும்ப கிடைக்காம எந்த வழியும் கிடையாது. நாம தொலைச்ச பணத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல நாம துபாயில இருக்கிறதா நம்ப வைக்கணும். நாம தொலைச்சது 5000 10,000 இல்ல, 1,00,000 ரூபாய். இந்த மெட்ராஸ்ல அதை சம்பாதிக்கிறதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாம நாம துபாயில தான் இருக்கோம்னு எப்படி நம்ப வைக்கிறது? மாசம் மாசம் பணம் அனுப்பணும். துபாயில இருந்து போடுற மாதிரி லெட்டர் போடணும். லெட்டராவது இந்தியாவுக்கு வரவங்க கிட்ட கொடுத்து விட்டு போஸ்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிடலாம். நாம போஸ்ட் பண்ணலாம். அவங்க போடுற லெட்டர் எந்த அட்ரஸுக்கு போகும்? அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாம எப்படி பதில் போடுறது? எங்க வேலை பார்க்கறோங்கிறது நடக்காத விஷயம். தென்காசியிலிருந்து 8 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப் வரும். ரோட்டோட 2 பக்கமும் வெறும் ஆவார காடா இருக்கும். அந்த ஒண்ணுக்கு ஆவாத ஆவார காடை தான் எங்க ஊர் கரிசப்பட்டி போற பாதைக்கு பூங்காவனம். பஸ்ஸை விட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். போற வழியெல்லாம் மருந்து கூட பச்சையை பார்க்க முடியாது. வெறும் புழுதி காடு. எங்க இந்த துபாய் போயிருக்கார சேகர், அவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாரு? ருக்மணி அண்ணன் சேகர் வீடு தானே? எனக்கு சேகர் தெரியும், ஆனா சேகரோட தங்கச்சி தான் ருக்மணின்னு தெரியாது. எனக்கு ருக்மணியோட அண்ணன் சேகர் தான் தெரியும். சோ உங்களுக்கு சேகரை விட ருக்மணி அதிகமா தெரியும். கரெக்ட். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ருக்மணி வீட்டை காட்டுங்க, சேகர் வீடு எதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். வாங்க போலாம். கொஞ்சம் இருங்க, சைக்கிளே போயிடலாம். ஓ, சைக்கிள்ல போற தூரமா? சார் இறங்க. என்ன பஞ்சரா? பஞ்சர்லாம் இல்ல சார், இதான் ருக்மணியோட வீடு. அதாவது சேகர் வீடு. கரெக்ட். ஆமா, அங்க இருந்து இங்க ஒரு 50 மீட்டர் கூட இல்லாததுக்கு என்ன சைக்கிள்ல கூட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு பாசம் தான் சார். ஓ. ருக்மணி, ருக்கு, உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. ருக்கு. ருக்குன்னா பூட்டி இருக்க வீடு தானா திறந்துக்குமா? அட ஆமா, அவங்க ஆவாரங்கட்டுக்கு சொல்லி பறிக்க போயிருப்பாங்க. நான் போய் உடனே கூட்டு வந்துடுறேன் சார். நீங்க இங்கே இருங்க, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.